பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி உடாக்குறவர்கள் இணையவரது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த முறையும் தனியே ஒரு 3 கேள்விக்கு இதோட நான் நிப்பாட்டுறேன் என்றால் நேரம் கூடுதலாக இருக்கிறபடியா. எதை சொல்றீங்க? முதலாவது இந்த 3 கேள்வி கண்டுபிடிக்கிற 3 சொற்கள் கண்டுபிடிக்கிறதோட நிப்பாட்டுவோம் யோசிக்கிறோம். இல்ல கூட நேரம் சொல்லி தண்டைக்குல அப்ப அது அப்படின்னா கட் பண்ணி இப்ப மற்றதுல இன்னொரு தான் செய்ய வேண்டியது. அப்படிதான் செய்யறேன், கட் பண்ணி தான் செய்யறேன். அதையும் ரெண்ட செய்யுங்க அப்ப இதையும் செய்துட்டு மற்றது நீங்க போன கிழமையும் செய்தது நல்லதானது. அதை மாறி மாறி செய்யுங்க. மற்ற வார்த்தையை கொடுத்து கண்டுபிடிக்கிற சொற்களை கண்டுபிடிக்கிறது நல்லா இருக்கு. அது எல்லாருக்கும் விருப்பம். அது நான் கட் பண்ணி எடுக்கிறேன். மன்னவர்களும் செய்து பார்ப்போம். முதலாவது இதுக்குள்ளே எத்தனை பேர் நிக்கிறோமோ அவ்வளவு பேர்கிட்டயும் அந்த கேள்வியில கேட்கிறேன். கேள்வியில கேட்ட கேள்வியில திருப்பி வேறும் நீங்க ஞாபகத்துல வச்சிருங்க. அவங்க எழுதி வைக்கிறாங்க. எழுதி வைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஓகே, நாங்கள் நேரடியாவே கேள்விகளுக்குள்ள போகலாம். தொடங்க போறேன். இப்ப உங்களோட பேர்களை சொன்னா நான் அந்த உடன்படி வருவேன். யார் மேல் வரப்போறீங்க? எது சுகமானதோ அதுக்கு நம்பர் தான். நான் கேட்கறது யார் முதலாவது யார் வாரீங்க? ஓகே, ரெண்டாவது ஓகே, இந்த பத்னி மூன்றாவது. ஐந்து செல்விகா. நீங்க முதலாவது. நீங்க முதலாவது. எனக்கும் ஒரு நம்பரை போட்டுட்டு சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி போட்டு ஓடியான். முதலாவது வாணி அவர்கள், இரண்டாவது ஜெசி அவர்கள், மூன்றாவது பத்மினி அவர்கள், நாலாவது நேசக்கா, அஞ்சாவது செல்வி அவர்கள், ஆறாவது சரோஜினி அக்கா. ஒவ்வொருத்தருக்கு உண்டுண்டா? அப்படிதான் கேட்க போறோம். நான் படிக்க போறேன். ஓகே, நாங்கள் சொல்ல போறோம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். இது ஏதேனும் ஒன்று மேற்பரப்பில் படர்ந்திருக்கும் காய்ந்த, மெல்லிய அல்லது கடினமான அடுக்கை குறிக்கும். ஏதேனும் ஒன்று மேற்பரப்பில் படர்ந்திருக்கும் காய்ந்த, மெல்லிய, கடினமான அடுக்கை குறிக்கும். அடுக்கை குறிக்கும். அப்படியானதை அப்படியே சொல்லுவோம். குறிக்கும். இரண்டாவது, கண், நெற்றி முதலியவற்றின் மடிப்புகள் தோன்றும் வகையில் குறுக்கிக் கொள்ளுதல். இப்ப கண், நெற்றியை நாங்கள் ஏதாவது கதைக்கும் போது அப்படியே குறுக்கிக் கொள்றத சொல்றது. மூன்றாவது, உலோகம் போன்றவற்றை இழகச் செய்தல். உலோகங்களை இழகச் செய்தல். உலோகங்களை இழகச் செய்யறது மிக மிக இலகுவானதுதான். இரும்பு, பாவன் அப்படியானதுல நாங்கள் இழகச் செய்கிறோம். எப்படி செய்வோம்? சரி, ஓகே. முதலாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதேனும் ஒன்று மேற்பரப்பில் படர்ந்திருக்கும் காய்ந்த, மெல்லிய அல்லது கடினமான அடுக்குகளை குறிக்கும். இது மனுஷன் தோல்லையும் பெறலாம். சொல்றேன். மூன்றாவது அந்த உலோகம். இரண்டாவது இப்ப கண், நெற்றி முதலியவற்றின் முதலாவது என்ன சொன்னீங்க? யோசிங்க. நாங்க சொல்லலாமா? இதுல இருக்கிறது செருக்கு பிடிச்சிட்டு கட்டுவோம். சரி, இரண்டு சரி. முதலாவது உடம்புல இருக்கிறது. உடம்புல மட்டும் இல்ல, எல்லா இடம் அப்படியானது அந்த இதை சொல்லுவோம். அப்படி ஆனா உடம்புலயும் அப்படி வருது.
சரியா வாழ்த்துக்கள். இந்த சின்ன பிள்ளை என்றபடிதான் நான் டாக்டர் உங்களை திருப்பி கேட்டேன். சொல்லுங்க என்ன சொல்லு. பொறுப்பு போனா பொறுப்பு, அடுத்தது சுருக்கு, மற்றது உருக்கு, உருக்குறது. ரெண்டாவது என்ன சுருக்கா? ஓ சுருக்கு. இப்ப கண் நெத்தி எல்லாத்தையும் இப்ப நீங்க கேட்க இந்த நெத்திகள் கண்ணெல்லாம் சுருக்குறது. மற்றது உருக்கு. ஓகே, இரண்டாவது ஆள் ஜெசி அவர்களை. உங்களுக்கான கேள்வி வந்து 3 எழுத்துக்களை கொண்ட சொல். சரியா? 3 எழுத்துக்கள். ஒரு அமைப்பு அல்லது அதிகாரி ஒரு செயலை செய்ய அதிகாரப்பூர்வமான முறையில் பெற்றிருக்கும் உரிமை. ஒரு அமைப்பு அல்லது ஒரு அதிகாரி ஒரு செயலை செய்ய அதிகாரப்பூர்வமான முறையில் பெற்றிருக்கும் உரிமை. இரண்டாவது, ஒன்றை ஒட்டிய பக்கம் அல்லது இடம். ஒன்றை ஒட்டிய பக்கம் அல்லது அந்த இடம். ஒன்றை ஒட்டிய இடத்தையும் இப்படி சொல்லுவோம். மூன்றாவது, தேர்தல் வரும்போது போட்டியிடும் கட்சியினருக்கு இது முக்கியத்துவமாக இருக்கும். தேர்தல் வரும்போது போட்டியிடும் கட்சியினருக்கு இது முக்கியத்துவமாக இருக்கும். இலக்குதான். முதல்ல இரண்டாவது திரும்பி ஒருக்கா சொல்லுங்க. தரவையும் தகுதி, அதாவது ஒரு அமைப்பு அல்லது அதிகாரி ஒரு செயலை செய்ய அதிகாரப்பூர்வமான முறையில் பெற்றிருக்கும் உரிமை. இரண்டாவது, ஒன்றை ஒட்டிய பக்கம். மூன்றாவது, தேர்தல் வரும்போது போட்டியிடும் கட்சியினருக்கு இது முக்கியத்துவமாக இருக்கும். எத்தனை சொன்னீங்க? 3 எழுத்துக்கள். இப்படி போட்டுட்டீங்களே. மூன்றாவது தகவலுக்கா சொல்லுங்க. தேர்தல் தேர்தல் அது வந்து ஒரு அமைப்பு அல்லது தேர்தல் வரும்போது போட்டியிடும் கட்சியினருக்கு இது முக்கியத்துவமாக இருக்கும். கட்சியினருக்கு அந்த கட்சியாக்கள் அந்தந்த இடத்துல போய்த்தான் அவர் செய்ய வேணும். அது முக்கியத்துவமாக இருக்கும். ஒன்றை ஒட்டிய இடம் பக்கம். தெரியல எனக்கு. நான் சொல்லி பார்க்கவும் பொருங்க நான் கேட்கால் தான் சொல்லணும். ஓகே, அடுத்த ஆள். சரி, பத்மினி தான் அடுத்த ஆள். நீங்க சொல்லுங்க. அது சரியா தெரியல. நான் ஓட்டு முதலாவது அதிகாரி அமைப்பு கோட்டு கோட்டு கோட்டு. அடுத்தது ஒன்றிய இடம் பக்கம் தெரியல. அப்படி சொல்லி பார்க்கணும்னு கேட்டு இப்படி தெரியலன்னு சொல்லல. 3 சொல்லணும். ஓகே, அடுத்தது நேமிசக்கா சொல்லி பாருங்க. நான் சொல்லி பார்க்கிறேன். சான்று, ஊன்று, தோன்று. அந்த பகுதியில வராது. செல்வியர்கள் சொல்லி பாருங்க. கடைசிக்கு தொகுதி, இரண்டாவதுக்கு பகுதி, முதலாவதுக்கு எனக்கும் அது தெரியல. விகுதி என்று சொல்லி பாக்குறேன். அந்த பக்கத்துல வருமான்னு சொன்னீங்களா? ஏதாவது ஒரு ஹெல்ப் தாங்க. அந்த பகுதியில் வருமா? தொகுதியும் பகுதியும் சரியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த முதலாவது எனக்கு விளங்க இல்லையா அது நீங்க சொல்றது? ஒரு அமைப்பு அல்லது அதிகாரி ஒரு செயலை செய்ய அதிகாரப்பூர்வமான முறையில் பெற்றிருக்கும் உரிமை. தகுதி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் செல்வியக்கா. நன்றி. தகுதி. நான் வாக்கண்டுதான் முதல் எடுத்தேன். நீங்க சொல்லத்தான் பகுதி தொகுதி பகுதி தொகுதி. ஆமா, நன்றி. ஓகே, இப்ப பத்மினி அவருக்குரிய கேள்வி. மெல்ல மெல்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கானது 3 எழுத்துக்கள் தான். இது சரியா?
மனதுக்குள் மறைத்து வைத்திருக்கும் பழி வாங்கும் எண்ணம். மனதுக்குள் மறைத்து வைத்திருக்கும் பழி வாங்கும் எண்ணம். பழி வாங்குற எண்ணம். பழிவாங்கும். இரண்டாவது பொறுங்கோ. சரி. வா என்னும் வினையின் பெயர் சொல். வா என்னும் வினையின் பெயர் சொல். வாவா வாவென்ன அதுல கேட்கல என்ன அதன் பெயர் சொல். பேர் சொல்ல. மூன்றாவது அடிப்படை தகவல். அடிப்படை தகவல். என்ன இது? அதுதானே ஒன்றும் விளங்க இல்லை. இந்த வா என்றால் வாங்கோன்ற மாதிரியோ. இங்க கேள்வி கேட்கல. அது இதான் அந்த கேள்வி என்ன மாதிரி பேச்சு வாங்க. அதுதானே. பழிவாங்கும் எண்ணம். மன்னிப்புடன் ஜெயமலன், அந்த மூன்றாவது தரவுக்கு என்ன சொன்ன ஒரு கசடு எழுதுறது சொல்லுங்க. மூன்றாவதுக்கு அடிப்படை தகவல். அடிப்படை தகவல். ரெண்டாவது வந்து வாயன்னு சொல்லி அதுக்கு நான் வேற ஒன்று அர்த்தம் தரேன். அது உங்களை விளங்கையில் நினைக்கிறேன். இப்ப ஒரு சரி உங்களோட இதா இருக்குல்ல, உங்களோட வீட்டுல உங்களுக்கு செலவுக்கான இப்ப ஒரு வேலை செய்தால் கிடைப்பது அல்ல, அப்படி இல்ல ஒரு வரவு, ஒரு என்னன்னு சொல்லலாம், ஊதியம் அல்லோ. ஊதியம். உங்களுக்கு தேவையான ஊதியம் அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது என்ன மாதிரி, எப்படி என்ன எப்படி அதை சொல்லலாம் நினைக்கிறேன். ஊதியத்தையோ. அதாவது நீங்க வேலை செய்தால் அதுக்கு கிடைக்கும் ஊதியம். இல்ல உங்களோட வீட்டுல நீங்க செலவழிக்கிறதுக்கு இருக்குதானே, அதை எப்படி செலவழிப்பீங்க? ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்தா தான் செலவழிப்பீங்க, வருமானம் வந்தா. அந்த வருமானத்துக்கான ஒரு சொல்லு, ஒத்த சொல்லு வரணும். அதுக்கான ஒரு சொல்லு தான் பெறணும். ஐயோ, வருமானம். முதலாவது மனதுக்குள் மறைத்து வைத்திருக்கும் பழிவாங்கும் எண்ணம். ஆமா, வருமானத்துக்கு மூன்றாவது அடிப்படை தகவல். அப்படின்னு சொல்லிக்க இப்ப இப்ப இந்த நிகழ்ச்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப என்னுடைய வருமானத்துக்கு செயல் அப்படி எல்லாம் கேட்க கூடாது பத்மினி அவர்களே. மூண்டையும் போட்டு சொல்லுங்கோ. சொல்லாட்டி நான் சொல்லி பாக்குறேன். இல்ல, அடுத்தது வைத்திருக்கும் அடுத்தது நான் தான் நிக்கிறேன். ஓகே. கோபம், அடுத்தது தாபம், சாபம் என்று வருமா? ஓகே, வருமானம் எல்லாம் கேட்க கூடாது. ஓகே, அடுத்த நிமிஷக்கா சொல்லி பாருங்க. கரவு, வரவு, தரவு. மீண்டும் சொல்லுங்க. கரவு வாங்குற எண்ணம் கரவு, வாவென்று சொல்றதுக்கு வரவு, அடிப்படை தகவல் தரவு. ஓகே, வாழ்த்துக்கள். தெரியாது. முதலாவது எனக்கு விளங்கல. நீங்க கரவு வைப்பாங்க. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். கரவு, வரவு, தரவு. இந்த மூன்று தான் நான் எழுதி வச்சுக்கிறேன். வரவு, மற்ற என்ன? தரவு. 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 கரவு. கரவு வைத்துக் கொண்டு ஆகல்துன்ற இல்ல. இப்ப ஒரு ஆளை பழி வாங்கிக்க மாதிரி அப்படியா? மறைத்து வைத்து பழி வாங்குறது, மனசுக்குள்ள வச்சு வைராக்கியம் வச்சு பழி வாங்குறது கரவு. வஞ்சம். மூன்றாவது என்ன? தரவு. தரவு அடிப்படை தகவல். அரவாசி மாசம் இல்லையா? சரியா கண்டுபிடிச்சால உங்களுக்கு வேறு. முதலாவது முதலாவது கரவு.
கரவு 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 காணாவா ஓ ஓ கானா ஓகே, நானும் கண்டுபிடிச்சதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. வரவு வரவு நானும் கண்டுபிடிச்சேன். நான் முதலாவதுக்கு வேற இல்ல அவ சொல்லிட்டா. இப்ப மாட்ட பிடிங்க. கண்டுபிடிச்சாச்சு. கயிறு இல்ல பிடிக்க. ஓகே, அடுத்த ஆள் வந்து நேம்சக்காவ. ஓ பாத்தீங்க உங்களுக்கான லேசா தாங்கப்பா. 5 லேசா எழுத்துக்கள். சொல்லி போட்டு போறியல் கஷ்டமானதுல 5 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு வந்து ஒரு குடும்பத்தின் கால் வழியை காட்டும் பிரிவு. ஒரு குடும்பத்தின் கால் வழியை காட்டும் பிரிவு. இரண்டாவது, நீண்ட காலம் உழைக்கும் வகையில் உறுதியானது. நீண்ட காலம் உழைக்கும் வகையில் உறுதியானது. நீண்ட கால உழைப்பின் உறுதி என்ன? உழைக்கும் வகையில் உறுதியானது. உழைக்கும் வகையில் உறுதி. மூன்றாவது, வகுக்கப்பட்ட விதிகளின் சுருக்க வடிவம். வகுக்கப்பட்ட விதிகளின் சுருக்க வடிவம். சுருக்க வடிவம் என்ன? 5 எழுத்துக்கள். முதலாவது, ஒரு குடும்பத்தின் கால் வழியை காட்டும் பிரிவு. இரண்டாவது, நீண்ட காலம் உழைக்கும் வகையில் உறுதியானது. மூன்றாவது, வகுக்கப்பட்ட விதிகளின் சுருக்க வடிவம். சொல்லாட்டி நாங்க சொல்லுவோம் வரிசையா. ஆமா, அடுத்த நானும் ஒண்ட பிடிச்சிட்டேன். நெவிசக்கா கடத்து அது எங்கால தானே பிடிக்குது உண்டு. நான் சொல்லி பார்க்கிறேன். கோத்திரம், சாத்திரம், கோத்திரம், காத்திரம், சாத்திரம். கடைசி பிழைக்குது. கடைசி விளைக்குது. கோத்திரம், சாத்திரம், பாத்திரம் வருமா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு 2க்கான பகுதி தான். மூன்றாவது ஆள் சொல்லுங்க, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சூத்திரம். சூவன்னா ஓ சூத்திரம். சாத்திரத்துக்கு சுவனா போட்டா வந்திருக்கும் சூத்திரம். ஓகே, அந்த ஞாபகத்துக்கு வர. இரண்டாவது காத்திரம். நன்றி சிவமணி. மூன்றே முறுக்கா சொல்லுங்க. மூன்று வந்து முதல் கோத்திரம், மற்றது காத்திரம், மூன்றாவது சூத்திரம். சூத்திரம் எனக்கு சூத்திரம் சூத்திரம் வந்து அது வரமாட்டேங்குது. அடுத்த ஆள் 5வது நான் என்ன அப்புறம் சிவமணி. ஓகே, அங்கே போயிட்டா. இல்ல சத்தம் நிக்கிற சத்தம் ஓகே தான் பாட்டுப்பட்டிருக்கேன். ஓகே 5 எழுத்துக்கள். இதுவும் முதலாவதுக்கான தரவு ஒழுக்கமும் நேர்மையும் நிறைந்த தன்மை. ஒழுக்கமும் நேர்மையும் நிறைந்த தன்மை. இரண்டாவது நல்வினை பயன். நல்வினையின் பயன். மூன்றாவது பேச்சு அல்லது எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்படுவது. பேச்சு அல்லது எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்படுவது. எனக்கானதல்ல. திருப்பி ஒரு தரவத்துட்டு சொல்லுங்க. ஒழுக்கமும் நேர்மையும் நிறைந்த தன்மை. ஒழுக்கமும் நேர்மையும் நிறைந்த தன்மை. இரண்டாவது நல்வினை பயன். நல்வினையின் பயன். மூன்றாவது பேச்சு அல்லது எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்படுவது. 5 எழுத்து சொன்னீங்க. 5 எழுத்துக்கள். ஓகே 5 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது ஒழுக்கமும் நேர்மை நிறைந்த தன்மை. இரண்டாவது நல்வினையின் பயன். மூன்றாவது பேச்சு அல்லது எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்படுவது. இந்த இது வந்து எத்தனை எழுத்துக்கள்? 5. செயற்கை அல்லது உலங்கை. எனக்கு நல்வினையின் பயன். நல்வினையின் பயன். ஒழுக்கம் நிறைந்த. முதலாவது ஒழுக்கம் நிறைந்த. 5 எழுத்து.
ஓகே. மூன்றாவதுக்கு தான் செயற்கை செயற்கை மூன்றாவது செயற்கை பற்றி நான் கதைக்கவே இல்லையே. பேச்சு அல்லது எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்படுவது. செயற்கை எழுத்து மூலம் வெளிப்படுத்தும். இதுக்கும் அந்த முதல் வந்த ரைமிங் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி வருமா? இல்ல இல்ல. நான் சாத்திரம் அதுதான் அப்படி பார்த்தேன். அதுக்கு ஒழுக்கம் நிறைந்த இதுக்கு எனக்கு அது ஒழுக்கமும் நேர்மையும் நிறைந்த தன்மை. நேர்மை நிறைந்த தன்மை தான். நேர்மை நிறைந்த தன்மைன்றதுக்கு தான் ஒழுக்கம் என்று பார்த்தேன். நான் முன் கேள்வியிலேயே ஒழுக்கம் வந்துடுது. சரி, அதை நீங்கள் எனக்கு அது புரிய இல்லை. டைம் அப்படிதான். சிவமணி கேளுங்க. எனக்கும் முடிவடையில. நீங்க கொஞ்சம் யோசிங்க. நேரம் உங்களுக்கு இருக்குதானே யோசிங்க. ஒழுக்கம் நிறைந்த தன்மை இதுக்கு வேற ஏதாவது நேர்மை இலகுவாக தாங்க முதலாவது தரவுக்கு. ஒழுக்கம் அதாவது ஒழுக்கமான ஆக்களை காட்டுறது இப்படி சொல்லுவினோம். ஒழுக்கம் இல்லாத ஆக்களை காண்டு இவ அதை எதிர்மாறாம அதை பற்றி வச்சு சொல்லுவினோம். ஒழுக்கம் அற்றவன் காணுமா? இல்ல அப்படின்ட்டு வராது. சரி, ரெண்டாவதுக்கு ஒரு தரவு தரணும், அதை வச்சு பிடிங்க. ரெண்டாவதுக்கு வந்து முடியுமா? அப்படியெல்லாம் சொல்றவர் கேட்க வேண்டாம். ரெண்டாவதுக்கு ஒரு சின்ன தரவு தரணும். இதுல எங்களோட உறவு ஒரு ஆளின் பெயர் அடங்கி இருக்கு. ஓ, 5 தரவு 5 எழுத்துல ஒரு உறவு ஒரு ஆளுடைய பேர் அடங்கி இருக்கு. உறவுறாண்ட பேரா? இப்ப இதுல இணைஞ்சி இருக்கிற உறவுகளுடைய ஏதாவது இருக்கு? இன்றைக்கு அவர் இணையில. இன்றைக்கு இணைய இன்றைக்கு அவர் இணையில. நான் பேர் சொல்ல அவர் பேரை எழுதி அது கேட்டு 3 தடவை எழுதிட்டேன். அப்ப இன்றைக்கு இணைய சொல்றீங்க. அப்ப பிள்ளை நான் 5 சொன்னீங்க என்ன? எந்த எழுத்து? சரி, ஓகே. சரியா சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. முதலாவது ஒழுக்கமும் நேர்மை நிறைந்த தன்மை. இரண்டாவது நல்வினையின் பயன். மூன்றாவது பேச்சு அல்லது எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்படுவது. யோக்கியம், பாக்கியம், வாக்கியம். சிறப்பு வாழ்த்துக்கள். யோக்கியம் நன்றி. பாக்கியம், வாக்கியம். மற்றது வாக்கியம். வாழ்த்துக்கள். மூன்றாவது வாக்கியம். ஒரு பேச்சில எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்படும். இப்ப நான் உங்களோட கதைக்கு ஒரு வாக்கியமா கதைச்சுதான் உங்களுக்கு விளங்குது. எழுத்துலயும் அந்த வாக்கியத்தை எழுதுல அந்த எழுதி. ஆமா ஆமா. தரவை பிடிக்க முடியாம போயிட்டு. வாக்கியம் இணையில தானே வாக்கியம். அவருக்குதான் பாக்கியம் என்ற பேர் வருது. அவன் உண்மையான பேர் பாக்கியம். மற்றதுன்னு வாக்கியம், வசனம், வாக்கியம். வாக்கியம், வாக்கியம். அடுத்தது சரோஜினி அக்கா. இல்ல, எனக்கு அடுத்தது சிவமணிங்க. இல்ல இல்ல சார், அவங்க கடைசியா. ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களுக்கு 3 எழுத்துக்கள் தான், சரியா? 3 எழுத்துக்கள். கட்டடத்தில் அல்லது கப்பலில் கீழிருந்து மேலாக ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்திருக்கும் பரப்புகளில் ஒன்று. உங்களுக்கு இலகுவாகி தாரண. கட்டிடத்தில் அல்லது ஒரு பெரிய கடல் கப்பல்கள்ல கீழிருந்து மேலாக ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்திருக்கும் பரப்புகளில் ஒன்று. இரண்டாவது கதிர் அடிக்கும் இடம். என்ன கதிர் அடிக்கும் இடம். நெற்கதிர் அது அடிக்கும் இடம். மூன்றாவது குறிப்பிடப்படும் ஒன்று சிறப்பாகவும் நிறைவாகவும் காணப்படும் தன்மை. குறிப்பிடப்படும் ஒன்று சிறப்பாகவும் நிறைவாகவும் காணப்படும் தன்மை. அவர் சொல்லாட்டி நான் சொல்லி பார்க்கிறேன். 3 எழுத்துக்களை இல்ல நீங்க சொல்லணும். அந்த ஓடர் தான் கேட்பேன் நான். சிவமணி அவர்கிட்ட கேட்டுதான் பிறகு மேலே இருந்து வரணும். நீங்க முதல்ல இது வாங்கிட்டு தானே கேட்டீங்க. அது மற்ற ஒருத்தருக்கு தெரியாது. அது ஒருத்தன் சொல்லி இல்ல தெரியாதுன்னு சொன்னபடிதான் அப்படி அவ சொன்னவன். ஓகே ஓகே, தெரியல. நான் சும்மா சொல்லி பார்க்கிறேன். அயல் வயல் காயல். தவறு. சிவமணி அவர்கள்
இல்ல எனக்கும் தெரியல. இந்த வாணி அக்கா, வாணி அவர்கள். வாணியவர்கள் இல்ல வரல. அப்ப சரி, ஜெசி நான் பத்மினி. என்ன கேட்க இல்ல. அதான் இல்ல, இல்ல. நீங்க பத்மினி அவர்கள். நான் வந்து ரெண்டாவதுக்கு களம் என்று சொல்றேன். கட்டிடம் கப்பல்களில் இருந்து மேலான பரப்பு தெரியல. குறிப்பிட்ட ஒன்று சிறப்பாக காணப்படும் கடைசி கேள்வி என்ன? இதுல இருந்து இதெல்லாம் கேட்க கூடாது. குறிப்பிடப்படும் ஒன்று பத்மினி ஆண்டி. சிறப்பாகவும் நிறைவாகவும் காணப்படும் தன்மை. ஒன்றுக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டாவதுக்கு களம் என்று சொல்றேன். நேம்சக்கா, நேம்சக்கா கண்ணில செல்வியர்கள். களம் களம் பலம். முதலாவது என்ன சொன்னீங்க? தானா தளம் தளம். ஓகே, பத்மினி அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் தான். நேற்று ரெண்டும் இருக்க போகுது. சரியா? தளம், களம், வளம், இதுக்கான தரவுகள். ஓகே, இது கடைசி ஆளுக்கு உரிய கேள்வி. சிவமணி அவர்கள். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். ஐயோ, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சவுண்டை குறைச்சிட்டு தளம் வளம் களம்னு சொல்லி சவுண்ட் இல்லாம சொல்லி. நான் உங்கள்ட்ட கேட்கலையே, நான் செல்வி அவர்கிட்ட தான் கேட்டேன். கேட்கிறாக்கள் தான் சொல்லணும். சரியா? கேட்கிறாக்கள் தான் சொல்லணும். என்ன அடுத்தது? சிவமணி அவர்களா? 4 எழுத்துக்கள். பிறரை பயமுறுத்தும் விதத்தில் சத்தமாக பேசுதல். பிறரை பயமுறுத்தும் விதத்தில் சத்தமாக பேசுதல். 2வது, உண்மையை திரித்து பேசும் பேச்சு. உண்மையை திரித்து பேசும் பேச்சு. 3வது, பாடல் அல்லது கட்டுரை முதலியவற்றின் தொகுப்பு. பாடல் அல்லது கட்டுரை முதலியவற்றின் தொகுப்பு. முதலாவது, பிறரை பயமுறுத்தும் விதத்தில் சத்தமாக பேசுதல். 2வது, உண்மையை திரித்து பேசும் பேச்சு. 3வது, பாடல் கட்டுரை முதலியவற்றின் தொகுப்பு. மூன்று எழுத்துக்களே. மூன்று எழுத்துண்டா சொன்னீங்க? இல்ல 4 எழுத்து. சாரி 4 எழுத்துக்கள். 4. ஓகே. சிவமணி இதுல மியூட்ல நிக்கிறீங்க. யார்கிட்ட கேட்டது? யோசிக்கிறேன். ஓகே ஓகே. நேரம் போனா சொல்லுங்க. பிறரை பயமுறுத்தும் விதத்தில் சத்தமாக பேசல். உங்களோட வீட்டிலேயே நடக்கும் இந்த சத்தமா பேசி சில நேரம். உண்மையை திரித்து பேசும் பேச்சு. மற்றது பாடல் கட்டுரை முதலியவற்றின் தொகுப்பு. புத்தகம் வருமா? 1 2 3 4 5 புத்தகம். புத்தகத்துக்கு பதிலான வேறு திரட்டு அண்டைக்கு அது வேற ஒன்றுதான் பெருமை இருக்கு. சரி ஓகே. இந்த வாயிலிருந்து வந்துடுது என்ன? திருப்பி கேட்டா நான் டக்குன்னு பார்த்தோன்னா அதான் முன்னுக்கு வருது. முதலாவது விரட்டு. உள்ள தித்தி பேசுதல். என்ன சொல்றது? பிரட்டி பேசுறது. மற்ற கடைசிக்கு திரட்டு. முதலாவதுக்கு என்ன சொன்னீங்க? விரட்டுறதா? இல்ல பயமுறுத்தி பேசுறதுண்டா. அத என்னோட போடுங்களேன். மிரட்டு. நீங்க சொல்லக்கூடாது. மிரட்டு பிள்ளை நீங்க சொல்லக்கூடாது. மீனா வரும். மிரட்டுறதா? மிரட்டும் பெறலாம். ஆனால் இன்னொன்று நான் வச்சுக்க சத்தம் பெறுகிறது. உண்மையா திருப்பி பேசுறதுக்கு
உருட்டும் பிரட்டும். உருட்டும் பிரட்டு. அது புரட்டுன்னு சொல்லலாம். புரட்டு தான். திரட்டு சொல்லிட்டேன் இந்த வாயாலே. ஆமாம். ஆரம்பத்துல சொல்லி முதலாவது சொல்லுங்க யாராவது. அது மிரட்டு. மிரட்டுறது. மீனா மீனா மிரட்டுறது. மீனா மிரட்டுறது போக இன்னொன்று பயமுறுத்தி விதத்தில் சத்தமாக. அதாவது நீ சொல்றேன் அதட்டு வீணா வீணாவும் சொல்லலாம். விரட்டு. எங்க இருந்து நீங்க எவ்வளவு நேரம்? கேட்டு வந்தனா நடுவுல அரட்டுன்னு தான் நான் எடுத்தேன். நான் அதுக்கு அரட்டு அதட்டுறது. அரட்டு. ஆனா நாங்க பேச்சுதான் மிரட்டுறேன்னு சொல்றது கூட. அரட்டு புரட்டு ரெண்டே அரட்டு மடுக்கலாம். புரட்டு திரட்டு. அரட்டு மடுக்கு அதுவும் சரின்னு தான் சொன்னேன். மிரட்டும் சரி. ஆ. நான் வைத்திருந்ததுதான் அரட்டு. ஓகே. அடுத்ததாக ராஜினி அக்கா சொல்ல போறீங்களா? நீங்க இப்ப வந்து நீங்க நான் சொல்ற அளவுல இல்ல கேட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே. இலகுவா இருக்கலாம். நான் கேட்கிறேன். முதல்ல 3 எழுத்துக்கள் தான் இதுவும். உயர்ந்த குணம் உள்ளவன். இது ஏற்கனவே இருக்கா கேட்டு நான். உயர்ந்த குணம் உள்ளவனை இப்படி சொல்லுவோம். இது ஆக்களுக்கு பேரும் இருக்கு, ஆண்களுக்கு இப்படியான பேரும் இருக்கு. 2வது அழையா விருந்தாளியாக இவரை எவருக்குமே பிடிக்காது. அழையா விருந்தாளி இவரை எவருக்குமே பிடிக்காது. 3வது ஆண்களின் பருவங்களில் ஒன்று. ஆண் பிள்ளைகளின் பருவங்களில் ஒன்று. இது இலகுதான். பாப்போம். அழையா விருந்தாளி என்ன சொன்னீங்க? அழியாத விருந்தாளியாக இவரை எவருக்குமே பிடிக்காது. இவருக்குமே பிடிக்காதா? ஒருத்தருக்கும் பிடிக்காது. அவர் வந்தா வந்து என்ன சத்தமா இருக்கு. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? அழையா விருந்தாதி என்ன சொன்னீங்க? அழையா விருந்தாளி இவரை எவருக்கும் பிடிக்காது. எத்தனை எழுத்து சொன்னீங்க? 3 எழுத்து. முதலாவது உயர்ந்த குணம் உள்ளவன். இதுல ஆக்களோட பேரும் இருக்கு. ஆண்களுக்கு கூடுதலான பேர் இருக்கு. கிறிஸ்டியன் ஆக்களுக்குலயும் கூடுதலா இருக்கு. இப்படி இந்த பேர்ல மற்ற ஆண்களின் பருவங்களில் ஒன்று. பருவங்களா ஆண்கள்? ஆண்களின் பருவங்கள். அது ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்று பருவம் இருக்குத்தானே. 3 எழுத்துக்கள் சொன்னீங்க என்ன? 3 எழுத்துக்கள். கடைசி என்ன சொன்னீங்க? அழையா விருந்தாளியா இவரை எவருக்கும் பிடிக்காது. அவர் வந்துட்டாருண்டா நாங்களே இல்லைன்னு சொல்லலாம். கைத்தோட தெரியவரை அவர் தான். ஆனா நேரடியா அவற்ற பேர் இல்ல. ஆனா பொதுவா சொல்றோம். அவருக்கான ஒரு பேர் தானே. அதான் அப்படியா? நான் தான் அது வந்தா வந்து நம்மளதான் அந்த மாதிரி தான். இங்க மற்றதுக்கு பொருந்தமா வந்தா தான் அது சரியா வரும். முதலாவது உயர்ந்த குணம் உள்ளவன். ஆனா இப்படி பேர் இல்லாம இருக்கு. ஆண்களுக்கு தான் அந்த பேர் இருக்கு. நீங்க சொல்லுங்க. பொறுங்க வரணும். ஓடன்படி கட்டு வரணும். வேற யாரும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? ஒரு தரம் கண்டுபிடிக்காட்டு நீங்க சொல்லலாம். ஒரு தரம் சொல்ல இல்ல. மறுபடியும் நீங்க சொல்லுங்க. முதலாவது சீலன், 2வது காலன், 3வது பாலன் சொல்றோம். சீலன் பேர் எல்லாருக்கும் இணையமா இருக்கு. சீலன் மற்றது காலன். காலன் வந்துட்டா. காலன் இது மேல பாலன். பாலனை கண்டுபிடிச்சனா வேற ஒண்ணும் கண்டுபிடிக்கல. சரி, கண்டுபிடிச்சா ஒண்ணு சொன்னாலும் அப்போதே மாதிரி ஒரு பாயிண்ட் வந்திருக்கு தானே. 2வதுக்கு என்ன? காலன். காலன் சொல்றது. நீங்கள் உதவிய கொடுத்திருக்கலாம் தானே. நல்லது. அதுக்குதான் அந்த 2 பேருக்கு சொன்னேன் நான். அந்த சீலனோட பேர் அநேகமா எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு ஒரு உதவி. ஓகே, இத்துடன் இதெல்லாம் முடிந்தது. இப்ப யார் ஒண்ணுமே சொல்லாதாக்கள்? ஜெசியும் சரோஜினியாக்கா, மற்றது பத்மினி ஒன்றுக்கு சொன்னவர். முதல் அவ 2 பேரையும் கேட்டுட்டு ஒன்றுக்கு சொன்ன வேலை பார்த்து கேளுங்க.
சரி, உங்களுக்கு வந்து பாருங்க இல்ல இல்ல சரோஜினி அக்காக்கு. எனக்கு கேட்டாலும் சுகமானதை தேடுறேன்னு பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் எடுத்தது கூட. சரி, இதை சொல்லி பார்ப்போமே. 2 எழுத்துக்கள் தானே. ஜெசி சொல்லுங்க. 2 எழுத்துக்கள் தான். எங்களோட தானிய வகையில ஒன்று, நவதானியத்துல ஒன்று, 2 எழுத்துல நவதானியங்கள்ல ஒன்று. 2வது, சில நேரங்களில் இப்படியாக இருப்பது நன்மையை தரும். சில நேரங்களில் ஏதாவது நேரங்கள்ல நாங்கள் இப்படியாக இருப்பது எங்களுக்கு நன்மையை தரும். 3வது, இது நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினம். நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினம். நானும் பிடிச்சிட்டேன். 2வது தரம் என்ன? சில நேரங்களில் இப்படியாக இருப்பது நன்மையை தரும். எல்லாத்துக்கும் நன்மையை தரும். ஆனா சில நேரத்துல கதைக்கவும் வேணும் தான். சில நேரங்கள்ல நன்மையை நானும் தரும். கண்டுபிடிச்சிட்டேன் இது. உயிரினத்தை கண்டுபிடிச்சிங்களா கண்டுபிடிச்சுடலாம். நான் தாலியை தான் பிடிச்ச முதல்ல. ஜெசி, உயிரினத்தை கண்டுபிடிக்க சுகம். வீட்டுக்கு தேவையானதை நினைச்சு பார்த்து போட்டு கண்டுபிடிங்க. எத்தனை எழுத்து? முதலாவது தரவையும் சொல்லுங்க. 2 எழுத்துக்கள். முதலாவது தரவு நவதானியங்களில் ஒன்று. அதுதான் நான் பிடிச்சேன் முதல்ல. அதுதான் நான் முதல்ல பிடிச்சேன். நவதானியத்தை நான் ஓட்ட பிடிச்சேன். இதுக்கு யார் சொல்றது? ஜெசிட்ட தான் கேட்டுனா, ஜெசி சோமா கேட்டு நாங்க சொல்லுவோம்னு யோசிக்க. சீமானையும் அர்ஜுனாவை நினைக்கும். என்ன ஜெசி முழுசி கொண்டே இருக்கிறீங்கள்? அர்ஜுனா நினைக்க தேவையில்ல, அவரை மற்றவரை மட்டும் நினைச்சதே காணும். இல்ல இல்ல, இவர் தானே அவருக்கு சொன்னது. இல்ல, அது முதல் தொடக்கமே அவருக்கு எல்லாரும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறான். இவர் கடைசியா சொன்னால்தான் இவர். அப்படியா? அது ஊறிப்பட்ட ஆக்கல அங்க எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாம் கழுவி ஊத்தியாச்சு. ஊத்தியாச்சு. ஓகே. அப்ப பழைய தேதி இது நான் பார்த்தது. இது இவர் கடைசியா இப்ப வந்து மற்றவர் சொன்னதை வச்சுட்டு தான் சொன்னவர். அவர் சொன்னார், தான் சொல்றேன். ஒரு உதவி சரி, கடல்வாழ் உயிரினம். அந்த உயிரினம் வந்து கடல்வாழ், நீண்ட காலம் வாழும். அதை வச்சு மற்ற தானியத்தை கண்டுபிடிக்கலாம். தானியத்தை வச்சு மற்றதை கண்டுபிடிக்கலாம். அது பூந்த வீடும் இது பூந்த பூண்டும் உருப்படாதான். இதுக்கு மேல என்ன சொல்றது? அதானே பழமொழி தெரியாத பிள்ளை என்ன, அத தெய்வமாம் வச்சு கும்பிடுற இடங்களும் இருக்கு. அது போல உண்மைதான். உங்கள்கிட்ட கேட்க அந்த இடம் வேற, அது வேற எதுங்க கேட்க வேற. யோசிங்க. இதுக்கு வேற பழமொழியும் பாடியா சொல்லுவாரு. நீங்கள் அவர் ஓட்டையோட ஓட்டை சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகத்தை பிடிச்சிடலாம். இத கண்டுபிடிங்கப்பா. பாரத்தோட திடீர் எந்த வீட்டை வந்து தெரியறது ஆரம்பி சொல்லுங்க. அவர்தான். என்ன வாணியக்கா? எந்த வீட்டையே சுமந்து தெரியும். நான் தரவே அதான் வச்சுக்கிறேன். இது உள்ள நடமாடும் வீடு. நான் இவங்க சுகத்துக்காகத்தான் அப்படி கொடுத்தேன். அப்படி கொடுத்தது உள்ள நடமாடும் வீடு. நான் நினைக்கிறேன் இந்த இதை எடுத்து நான் 5-6 வருஷத்துக்கு முதல் இந்த கொப்பியில் எழுதினது வச்சுக்கிறேன். வணக்கம் வாணி, வணக்கம் ஜெயமலர் அவர்களே. வணக்கம் வணக்கம். ஓகே ஜெசி சொல்லுங்க. அந்த வழியில சொல்லுங்க எல்லாத்தையும். ஆமை, தீமை. கேட்ட ஆள் வந்து ஜெசி. ஆமை கண்டுபிடிச்சிட்டேன்னு தானியம். போங்கோ. சாமியோ சாமை மற்றது ஒன்றுமே கதைக்காமல் ஊமை. தாமை, அப்படி சொல்லலாம் ஒரு இலை ஊமை. நான் தரவை இப்படி கொடுத்தேன். இப்ப சொல்லாமல் சில நேரங்கள் இப்படியாக இருப்பது என்றால் இதுக்கு மேல என்னதை சொல்றது? இதுக்கு முதலாவது வந்து இது தெரியும். மூடிக்கொண்டிருந்தா நன்மை தரும். நம்மளோட வாய் நம்மளோட இருக்கணும், போகக்கூடாது.
முதலாவதுக்கு என்ன சொல்? ஊமை 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 சாம முதலாவது தானியம், நவராத்திரி தானியம், சாமை 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 சாமையா? சாமி. சாமை ஊமை, ஆமை. ஜேசி இந்த அளவு ஓகே கொடுத்து இனி இப்ப அடுத்தது பிடிக்க இல்லாம இருந்துட்டீங்க. சரோஜினிக்காக ஒரு சான்ஸ். ஜெயந்திர மூலையில நின்றுடும் அப்படி அவங்க ஏத்த மாதிரி சும்மா கொண்டு பாக்க இருக்க மாட்டேங்க. அவாக்கும் அப்படி 2 எழுத்துல விடுங்க. அடுத்ததா இருக்கு. நான் அடுத்தது கண்டுபிடிக்க மாட்டேன். சரோஜினி அக்காக்கு. இல்ல வியாக்காரம் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான். ஓ, அவ கடைசியா கேக்குறேன். அவ இப்ப வந்ததை ரிப்போர்ட்டை முடிச்சிட்டு ஜெயா கட்டு. சரோஜினிக்கு நான் கொடுக்க இல்லையா? ஓகே, யாருக்கு கொடுக்குறீங்க? உங்களுக்கு தான். ஆ. சரியா, இது ஒரு பூமரம். எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். ஒரு பூமரம் தான். ஆனா இதன் ஒரு பகுதி உயிரையும் எடுக்கும். இதன் ஒரு பகுதி உயிரையும் எடுக்கும். 2வது, மூக்கால் ஊதும் குழலுக்கு இப்படி ஒரு பெயர். விலங்கையில். மூக்கால் ஊதும் கருவி, அதாவது அந்த ஒரு இசைக்கருவி. அதுக்கு இந்த பெயர். ஊதும் கருவி. ஓ, இசைக்கருவி. 2வது, இது ஒரு மீனின் பெயர். மூன்றாவது, இது ஒரு மீனின் பெயர். 3வது என்ன? ஒரு மீனின் பெயர். மீன். வீதியின் பெயரா? மீன் கடல்ல வர்ற மீனின் பெயர். பதிலே சொல்லிட்டீங்க அதான் ஆரம்பத்துல. மூன்று எழுத்தா? ஓ, 3 எழுத்து. 3. ஓ, கயல். மூக்கால ஊதுற ஒரு குழல் என்று சொன்னீங்களா? நோங் 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 மூக்கால ஊதும் ஒரு குழல், அதாவது ஒரு இசைக்கருவி. இசைக்கருவி. பதில சொல்லிட்டேன். ஊதுறது குழல். குழலா? மற்ற 2ஐயும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை கொண்டு வாங்க. மீனின் பெயர் சொன்னீங்க. 3 எழுத்து. பூமரம். ஒரு பூமரம் தான். எங்கட விட்டே முத்தத்துல நிக்குது. அது இங்கே நிக்குது. பூமரம் இருக்குது. அது என்ன செய்யறது? அதிന്റെ ஒரு பகுதி உயிரையும் எடுக்கும். உயிரையும் எடுக்கும். ஓ, கொண்டுருமா? ஓ, அதிന്റെ ஒரு பகுதியை சாப்பிட்டால் நீங்க செத்துடுவீங்க. அது என்ன மரம்? தூக்கு மரம். தூக்கு மரம். பூமரம். முல்லை, மல்லி. முல்லைதானே 3 எழுத்து. தூக்கு. நீங்க 3 எழுத்தை யோசிக்காமல் உயிரை எடுக்கிற ஒரு மரம், அதாவது அதிന്റെ ஒரு பகுதி அண்டைக்கு அது ஏதாவது உண்டை சாப்பிட்டால் அதுல உள்ளது அது உயிரையும் எடுக்கும். கேட்கல நீங்க சொல்லுங்க என்ன? நீங்க 3 எழுத்து மரத்தை பூவை பார்க்காமல் அதிന്റെ ஒரு பகுதி எங்கட உயிரையும் எடுக்கும். ஆனபடியால் நீங்க அது என்ன மரம் பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வாங்கும். எங்கட உயிரையும் எடுக்கும். தற்கொலை செய்கிறார்கள். இதை பாவித்தார்கள். இப்பவும் பாவிக்கிறார்கள். கண்டுபிடிச்சு மீனின் பெயர் 3 எழுத்துல என்ன வர போயிருக்கா? தெரியல. நீங்க வேற யாருக்கு? பொருங்க வரன். ராஜினியக்கா கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிக்கிறீங்களா? இல்ல இல்ல நான் நேரடானே யோசிச்சதுல பூமரம் உயிரினம். அதான் மூக்கால ஊதுறத இன்னொன்று என்ன சொன்னீங்க? மற்றது இது ஒரு மீனின் பெயர். மூக்கால ஊதுற ஒரு கருவி. அதுபடி ஒரு நடிகரும் இருந்தவர். ஆமாம். கிழுவை. கிழுவை இப்பயும் பயன்பாட்டுல இருக்கான். மூக்கால ஊதுறது இழுவை என்று இருக்கும். இல்ல, அந்த வழியில வர பொருங்க வரன். பத்மினி சொல்லி பாருங்க. பத்மினிக்கு தெரியுமா? மீனின் பெயர் கயல் சொல்லி பாப்போம். அந்த வழியில வராது. பொருங்க வரன். ஜெயாக்கா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன்னா, ஓகே. அரளி, முரளி, மீனுக்கு திராளி. வாழ்த்துக்கள். அப்ப இது ஜெயாக்கா கண்டுபிடிச்சாவே போயிட்டுது. ஓகே. அரளி, முரளி, திராளி. அரளி விதை அவிச்சு குடிச்சுதான் சாகுறவ அந்த இறைச்சி சாப்பிட்டு.
ம். வாழ்த்துக்கள். அரளி அரளி, ரெண்டாவது என்ன? முரளி. முரளி முரளி ஒரு ஆக்டர்ன்ற பேர் என்ன சொன்னேன் நான். கவனிக்கையில நான் மற்றது நேரில் திரளி, அணையப்பட்டிருக்கும் திரளி நான் என்னது மீன். பார்க்கல. திரளி மீன் என்ன? ஓ, திரளி. அதே திரளி மீனோ. இப்படி அதை கண்டுபிடிச்சு முடிஞ்சதா? இல்ல நம்ம இவோட்ட இன்னொரு கேள்வி கேட்டுட்டு ஜியா நடேசனுக்கு என்ன? அவ இப்பதானே வந்தவ. ஓ, நான் இப்ப வந்தேன். நான் வெளியிட நான் இருந்தேன். சரியான வெயில். ஓகே, உங்களுக்கான 4 எழுத்துக்களை கொண்ட சொல். ஓ, முதலாவது முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. இரண்டாவது வட்டார வழக்கில் சொந்தம் என பொருள்படும். வட்டார வழக்கில் சொந்தம் என பொருள்படும். மூன்றாவது விடியாத இளம் தளிர்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மரத்தை நாங்கள் முளைக்க வைக்கும் போது அது முதல்ல வாரதை இப்படி சொல்லுவோம். ஒரு மரத்துல ஒரு மரம் வந்து காய்ந்து நாங்கள் திருப்பி வரும்போது முதல்ல வாரதை இப்படி சொல்லுவோம். விடியாத இளம். மூன்றாவது விடியாத இளம் இலை. அதாவது என்னன்னு சொல்லுவோம்? இளம் இல்லை, இளம் இல்லை. ஒரு மரத்துல இருந்து முதல்ல வார. இரண்டாவது சொந்தம் என பொருள்படும். அதாவது முதலாவது முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. நீங்க தான் முதலாவது நினைக்கிறீங்க. கூட பெரும் பார்ப்போம். ஏன் சொல்லி பாருங்க. வாரன் விடியாத, அது கடைசி விடியாத இல்லையா சொன்ன நீங்க? அதாவது முதல் மரத்துல இருந்து முளைக்கும் போது வாரத சொல்லுவோம் இப்படி. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த வடிவான இலையா வரும். அதுக்கு முதல் வாரதை சொல்லுவோம். ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இல்ல இப்ப கேக்கா தான் சொல்லணும். சொல்லுங்க. முதலாவது இருக்கா சொல்லுங்க. முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. இப்ப நீங்க சிந்தனை சொல்றீங்க தானே, அது வந்து முழுவதையும் வாசிக்காமல் ஒரு எல்லாரும் விளங்கக்கூடிய மாதிரி குறித்தான் கொண்டு வருவீங்க. ஆமா, அதத்தான் சரி. ரெண்டாவது சொல்லுங்க. வட்டார வழக்கில் சொந்தங்கள், சொந்தம் என பொருட்படும். கருத்து, குருத்து, கடைசி குருத்து. வட்டார வழக்குக்கு சொந்தங்கள். காணி எழுதி கொடுக்கல என்ன இது என்ன வருது இல்ல சொல்லுது வந்துட்டு நான் வருது இல்ல வாரீங்க பாருங்க. உருத்து. வாழ்த்துக்க. முதலாவதுக்கு என்ன சொன்னீங்க? கருத்து. நானும் அதுதான் வச்சிருந்தேன். கருத்தும் குருத்தம் உருத்தம் வச்சிருந்தேன். ஓகே, மற்றது உருத்து சொந்தம், மற்றது குருத்து. ஓகே, சொந்தத்துக்கு என்ன ரெண்டாவது? உருத்து உருத்து உருத்து. அவ என்ன உருத்து உருத்துன்னு சொல்றதானே. ஓகே ஓகே. இது கரை நேரம் போய் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி மற்ற எடுக்கவா இல்ல இதோட நிப்பாட்டிட்டு மற்றதுக்கு புறம் படுக்க போறீங்களா வாணிமோகன் அவர்கள்? வீட்டுக்கு நேரம் எல்லாரும் மயங்க போய் நம்ம வீட்டுக்குள்ளே